விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 22ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதங்களானது வருகிறது. முருக வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த தினத்தில் செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் தொடரக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தொடரப்போகிறதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஒரு காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். வாழ்க்கையில் இழந்த இன்பங்கள் மேலும் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டிலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலுமே உங்களுடைய திறமைக்கு பாராட்டு நல்ல ஒரு மதிப்புகளானது கிடைக்குங்க. சுய ஜாதக தசா புத்திக்கு ஏற்ப தொழிலில் அகலக்கால் வைப்பது நன்று. அதேபோல் உடன் பிறந்தோர் நட்பும் நல்லுறவும் உங்களுக்கு ஏற்படுங்க. தம்பதிகளுக்குள் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபமங்கள விரைய செலவுகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. சுப கடன்களை வாங்கி பூமி வீடு வாகன வசதியை நீங்கள் பெருக்குவீர். ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய பயங்களானது அகலும். புதிய சொத்துக்களினுடைய சேர்க்கையானது ஏற்படுங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களானது இப்பொழுது சீராகும். வழக்கு விசாரணையில் தீர்ப்புகளானது இப்பொழுது சாதகமாகும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதேபோல் சுப காரியங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தங்கள் என்று பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வேலை பளுவும் அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய நட்பு வட்டாரங்களானது உருவாகுங்க. விலகிச் சென்ற நண்பர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள். பிள்ளைகளால் பெருமையும் அடைவீர். பெண்களுக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். சனிதான் பார்த்த வீட்டினை பார்த்தீங்கன்னா வேலையை தாமதப்படுத்தி வழங்குவார்கள். அதனால் திருமண வாய்ப்புகளானது இழுபறியாகும். ஜாதகம் சரியாக இருந்தால் வரன் பிடிக்காது, வரன் ஒத்து வந்தால் ஜாதகம் பொருந்தவில்லை போன்ற சங்கடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நிகழும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறு வாழ்க்கையானது அமையும். உடல் நலம் மற்றும் பொருளாதார நிலை மிக சிறப்பாகவே இருக்கும். பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் விரைவில் முடிவிற்கு வருங்க. தாய் அன்பும் தாய் வழியினுடைய உறவுகளினுடைய ஆதரவும் மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க. மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்களானது உங்களுக்கு உண்டாகும். சமூக தொண்டு செய்யக்கூடிய ஆர்வங்களும் உண்டாகுங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபங்களானது உண்டாகும். சிலர் பார்த்தீங்கன்னா ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றங்களை செய்யலாம். வயது முதிர்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டும். அடமானத்தில் இருந்த நகைகள் மீட்கப்படும். அதே போல புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் என்று நீங்கள் வாங்கி மகிழலாம். அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமையானது இப்பொழுது அதிகரிக்குங்க. உங்களுடைய பேச்சிற்கு மதிப்புகளும் அதிகரிக்கும். பருவ வயதினருக்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு காலகட்டங்களாக இது இருக்கு. அதிர்ஷ்டங்கள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் செல்வ செழிப்பில் மிதப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. பண வசதிகளும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சிகளானது ஏற்படும். வராது என்று நினைத்த பணமானது இப்பொழுது வந்து சேருங்க. இல்லை என்ற நிலை இனி இல்லை. அதேபோல் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து ஆறுதல் அடைவீர்கள். அதேபோல் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளானது விலகி வாழ்க்கைக்கு ஜீவனஸ்தானத்திற்கு தேவையான வருவாயானது கிடைக்க துவங்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். தாய் தந்தை பொருள் உதவியானது செய்து வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மூத்த சகோதர சகோதரியால் ஆதாயங்களும் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலைகளானது கிடைக்கும். தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரங்களானது ஏற்படுங்க. தடைப்பட்ட பதவி உயர்வுகளானது கிடைக்கும். உயர் அதிகாரிகளினுடைய அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு உண்டுங்க. அதேபோல் உங்களுடைய அலுவலக வேலை தொடர்பாக வெளிநாடு சென்று வருவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலைகளானது கிடைக்குங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைகளானது கிடைக்கும். விரும்பிய மாற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு காலகட்டங்கள் இதுவாகும் அப்படின்னு சொல்லலாம்.
வழக்குகளால் ஏற்பட்ட மன உளைச்சலானது குறையும். ஆயுள் சார்ந்த பயங்களானது இப்பொழுது விலகுங்க. உடம்பும் மனதும் புத்துணர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம். சிலர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பீர்கள். பெண்களுக்கு இது மிக மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். சுய தொழில் புரியக்கூடிய பெண்களினுடைய திறமைகளானது வெளிநாடு வரை பார்த்தீங்கன்னா பரவலாம். குடும்ப பிரச்சனையானது அகலகுங்க. அதேபோல் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் படிப்படியான முன்னேற்றங்களானது முடிவில் வெற்றியும் உண்டாக்கும். பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திற்கு விசுவாசமாகவும் நன்றியுடனும் இருப்பீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நீங்கள் காணக்கூடிய கனவுகள் பலிதாகுங்க. அதேபோல் கணவர் மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரம்பும். தங்கம் வெள்ளி அழகு ஆடம்பர பொருட்களானது பார்த்தீங்கன்னா அதிகம் சேரும். வீட்டில் சுப நிகழ்வுகளானது நடக்குங்க. பழைய கடனை அடைத்து புதிய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா அஸ்திவாரத்தையும் நீங்கள் அமைப்பீர்கள். போன்ற எண்ணற்ற விஷயங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது முன்னேற்றமானதாக இருக்குங்க. உங்களுடைய தன குடும்பாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருப்பதனால மனதில் நிம்மதியானது உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகுங்க. நட்பு வட்டாரத்தால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்களானது ஏற்படும். கூட்டு தொழில் முன்னேற்றங்களானது அடையுங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான ஒரு நிலைகளானது ஏற்படும். சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்த்து வரக்கூடிய சனி பகவான் இந்த மார்ச் 6 முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்வதனால உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது விலகும். எந்த வேலையை எடுத்தாலுமே அதில் ஒரு தடை நெருக்கடி என்று இருந்த நிலைகளானது மாறுங்க. நீண்ட நாள் பிரச்சனையானது முடிவிற்கு வருவதுடன் எதிர்பார்த்த பழங்களும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புத்திசாலித்தனங்களானது இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்த அனைத்தையுமே இப்பொழுது நீங்கள் சாதிப்பீர்கள். அதேபோல் இந்த காலங்கள் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா குறைகளானது இருக்காது. பணியாளர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகளில் தடைகளை சந்தித்தாலுமே அதை பாடமாக ஏற்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது நன்மையானதாக இருக்குங்க. சகாய சுகஸ்தானாதிபதியான சனி பகவான் மார்ச் 6 வரை அர்த்தஷ்டம சனியாக சஞ்சரித்து உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்பு, வேலை பளு, நெருக்கடியை இது போன்ற எல்லா விஷயத்தையுமே ஏற்படுத்தினாலும் மார்ச் 6 முதல் கடந்த 2.5 ஆண்டாக உங்களுக்கு இருந்த நெருக்கடி அனைத்துமே விலகும். உடல்நிலையானது பார்த்தீங்கன்னா சீராகுங்க. எடுத்த வேலைகளானது நடந்தேறும். மனதில் இருந்த குழப்பங்களானது விலகும். பயமானது போகும். அதேபோல் ஆரோக்கியங்களும் சீராகும். இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த அளவிற்கு வருமானங்களானது வருங்க. பொன்பொருளானது சேரும். சிலர் புதிய வாகனத்தையும் வாங்கலாம். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது இப்பொழுது விலகுங்க. சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியானது விலகும். பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21 வரை சகாயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதனால புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். எடுக்கக்கூடிய காரியங்களும் நடந்தேறும். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உயருங்க. தலைமையினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ள கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலுடன் செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் யோகமானதாக இருக்குங்க. அதேபோல் பிப்ரவரி 20 வரை புதாத்திய யோகங்கள் இருப்பதனால எடுத்த வேலைகள் வெற்றியாகும். உங்களுடைய புத்திசாலித்தனங்களானது வெளிப்படுங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு இருந்த சங்கடங்களானது விலகுங்க. ஜீவனாதிபதி சூரியன் கேந்திர பலம் பெறுவதனால அரசு வழி முயற்சிகள் அனைத்துமே லாபமாகும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். உழைப்புகளானது அதிகரித்தாலுமே அதற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்குங்க. பிப்ரவரி 21 வரை ராசிநாதனும் சாதகமாக சஞ்சரிப்பதனால இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய நிலையில் உயர்வுகளானது ஏற்படும். நீண்ட நாள் கனவானது நினைவாகுங்க. போராட்டம், நெருக்கடி, பிரச்சனை என வாழ்ந்து வந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்படுங்க. குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகும். மேலுமே இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் லாபங்களானது கிடைக்கும்.
பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் குழப்பங்களானது நீங்குங்க. ஆடை ஆபரணங்களானது சேரும். மாணவர்களுக்கு மனதில் தெளிவானது பிறக்கும். குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.